மார்னிங் சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே தலைவலியாக இருந்த அவனை உங்கள் பிரில்லியன்ட் பிளான்னால பிடிச்சிட்டிங்க. ரொம்ப தேங்க்ஸ். இட் இஸ் மை டியூட்டி சார். உட்காருங்க மிஸ்டர் அரசு. பரவாயில்ல சார், இதில் அக்யூஸ்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் இருக்குது சார். இதெல்லாம் ஓகே. செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டானா? சார், அவனை எப்படி விசாரிச்சாலும் எந்த மாதிரி விசாரிச்சாலும் நெக்லஸ் திருட்டின தவிர வேற எந்த குற்றத்தையும் ஒத்துக்கிற மாட்டேன்றான் சார். அதுக்காக அவனை அப்படியே விட்டுருவீங்களா? அவன் தான் செஞ்சாங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே நம்மகிட்ட இல்லை சார். அவன் பேசினா மட்டும்தான் முடியும். அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? அதை நீங்கள் தான் சார் சொல்லணும். என்னோட சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க் ஏற்படுத்தணும்னு நான் சும்மா விட மாட்டேன். நான் யாருன்றதை அவனுக்கு காட்டுறேன். கௌதம், இருக்கிற பெண்டிங் கேஸ் எல்லாத்தையும் அவன் மேல போட்டு அவன் லைஃபையே க்ளோஸ் பண்ணுங்க. அங்கிள், திஸ் இஸ் டூ மச். அவரு தப்பு பண்ணாரா இல்லையான்னு விசாரிக்காம நீங்க அநியாயமா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது தப்பு அங்கிள். அனிஷா, இது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். போய் வேலையை பாரு. நான் சம்பந்தப்பட்டதால தான் கேக்குறேன். அவர் அப்பாவி அங்கிள். அவர் மேல அநியாயமா பழிய போடாதீங்க. அவரை மீட் பண்ண எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. அவர் நல்லவர்னு நான் ப்ரூவ் பண்றேன். ஆமா சார், அனிஷா பாஸை மீட் பண்ணட்டும். இல்ல கௌதம் சார், அதனால ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கண்டிப்பா குற்றவாளி இல்லைன்னு நான் என் அங்கிள் கிட்ட ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிருக்கேன். அதுக்காகவாது தயவு செஞ்சு சொல்லுங்க.